ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வந்து நம்ம ஊட்டி ட்ரிப் தான் போகிறோம். அதுவும் வந்து ஃபேமிலி ட்ரிப்பு. நெக்ஸ்ட்டு 3 டேஸ் வந்து நாங்கள் வெளியே தான் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் நைட் எல்லாருமே பேக் பண்ணிவிட்டு வந்துடலாம், வீட்டில் வந்து செஞ்சு கொண்டு வந்துடலாம் டிஃபன் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தியும் செஞ்சுருந்தேன். நான் வந்து ஒரு 3 மணிக்கே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து நைட் 7 o'clock கிளம்புற மாதிரி இருந்துச்சு. 3 மணிக்கு செஞ்சுட்டு குளிச்சுட்டு கிளம்ப கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு 3 மணிக்கே நான் எல்லாமே செஞ்சு பேக்லாம் பண்ணிட்டேன். கெட்டு போகாதுன்னு ஒரு நம்பிக்கையில் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். சப்பாத்திலாம் கெட்டு போகல. பாப்பா வந்து தம்பி கூட பாருங்களேன் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டுருக்கா. இது வந்து அவள் பிறந்து செகண்ட் ஃபேமிலி ட்ரிப்பு. ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் கொடைக்கானல் போயிருந்தோம். அப்போ வந்து அவளுக்கு வந்து 8 months தான். அதனால் அவளுக்கு வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ண முடியல. என்ஜாய் பண்ணால் ஆனால் இந்த அளவுக்கு இல்லை. இந்த வாட்டி செம்மையாக பாப்பா டான்ஸ்லாம் ஆடிட்டு வந்தாங்க. நாங்கள் வந்து ஊட்டி வந்து சேலம் வழியாக தான் போகணும்ல. சேலமில் வந்து ஒரு முருகன் கோயில் இருக்குது. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போகிறேன். செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் ரீச் ஆகும்போது ஒரு 3 மணி இருக்கும். ஆனால் வந்து அந்த லைட் வெளிச்சத்தில் முருகனை பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. நான் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஆனால் எங்களை மாதிரி நிறைய பேர் வந்து அந்த டைமில் கூட வந்திருந்தாங்க. கடைலாம் கூட ஓப்பனில் இருந்துச்சு. சரி நாங்கள் போகிற வழி தான்னு சொல்லிட்டு நைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல முருகனை பார்த்துட்டே போயிடலான்னு சொல்லிட்டு முருகனை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே ஊட்டிக்கு கிளம்பிட்டோம்.